பாதிரியார் கிட்ட போய் கேட்கிறோம், திருநெல்வேலியோட சிறப்பு என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லுவாங்க, வெளிநாட்டிலிருந்து வந்த கிறிஸ்துவ மிஷினரி இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள கால்டுவெல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதி தமிழ் தனித்து இயங்கும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷினரி ரேனியஸ் அடிகளார் தான் நிறைய இன்னைக்கு பாளையங்கோட்டை வந்து என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய கல்வி கூடங்கள் அதிகமா இருக்கிற ஒரு இடம், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து பாளையங்கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரேனியஸ் அடிகளார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாதிரியார் சொல்லுவாங்க. சரி, இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்க, அறிவியல் ஆசிரியர்கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு கேட்டா, எளிய தமிழ்ல அறிவியலை எளிய தமிழ்ல குழந்தைகளுக்கு கொடுத்த பேனா அப்புசாமி பிறந்தது இந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் பண்பாட்டு ஆய்வாளர், பண்பாட்டு ஆய்வு அப்படின்னு சொன்னாவே நமக்கெல்லாம் ஒரு இடம் ஞாபகத்துக்கு வரும். யாருக்கா ஞாபகத்துக்கு வருதா? ஆதிச்சநல்லூர். அதுதான் இந்தியாவில முதல் நம்ம அகழ்வாராய்ச்சி அப்படின்னு தோண்டப்பட்ட முதல் இடம் அதுதான். அது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. மொழி ஆராய்ச்சியாளரை பத்தி கேட்டோம் அப்படின்னா, உலகின் தொன்மையான மொழிகளில் முதல் மொழி தமிழே அப்படின்னு கூறிய மொழி ஞாயிறு தேவநாய பாவனார் பிறந்த ஊர் இதுதானே அப்படின்னு சொல்லுவாங்களாம். சினிமா கலைஞர்கள் கிட்ட போய் உங்களுக்கு திருநெல்வேலின்னு சொன்னது என்ன ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்களாம், DS பாலையாவும் சந்திரபாபுவும் பிறந்த ஊர் இதுதானே அப்படின்னு. நாடக கலைஞர் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னம்னா சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த ஊர் இதுதானே அப்படின்னு. சாப்பாட்டு ராமன் கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ திருநெல்வேலியா, அங்க அல்வா சூப்பரா இருக்குமே, நான் கூட அப்படி நினைச்சுதான் வந்திருக்கேன். போகும்போது இருட்டுக்கடை அல்வாவும் இந்த சாந்தி கடை அல்வாவும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா அதை விட சிறப்பு என்ன இருக்குது, ஊருக்கு கொண்டு போனோம்னா அங்க எங்க ஊர்ல அப்படி கிடைக்குது. நான் ஈரோட்ல இருந்து வந்திருக்கேன், இங்க வந்ததாவே அல்வா தான் நிறைய வாங்கிட்டு போவேன். அந்த அளவுக்கு சாப்பாட்டு ராமர்களுக்குரிய இடமாகவும் இது இருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. ஒரு அரசியல்வாதி கிட்ட போய் திருநெல்வேலினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, என்ன சிறப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இதுதான். கட்டபொம்மனும் பூலித்தேவனும் ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் முறையாக கப்பலிட்ட வஉசியும் பாரதியாரும் பிறந்த இடம் இதுதானே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படியான ஒரு இடத்துல இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறத விட என்ன சிறப்பு இருந்துற போகுது. சரி, இவங்கிட்ட எல்லாம் கேட்டாச்சு. என்னை மாதிரி ஒரு எழுத்தாளர் கிட்ட கேட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பொறாமைப்படுற ஒரு விஷயம் இடம் இந்த இடம் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் குழந்தைகளுக்காக. சோ அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, திருநெல்வேலினா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது, என்ன சிறப்புன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னன்னா, கிட்டத்தட்ட 1955 இருந்து சாகித்ய அகாடமி விருது கொடுத்துட்டு இருக்காங்க. சாகித்ய அகாடமி விருதுன்னா இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் சிறப்பாக எழுதுற வருடம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய படைப்புக்கு இந்திய அளவுல வழங்கப்படும் உயரிய விருது. அந்த விருதை வழங்குவாங்க. அந்த விருது இதுவரைக்கும் 3ல் 1 பங்கு விருது திருநெல்வேலியை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க. எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் இல்லையா? சரி, அதை தாண்டி சிறுகதை உலகின் முடிசூடா மன்னன் அப்படின்னு இன்றைக்கும் புகழப்பட்டுக் கொண்டிருக்கிற புதுமை பித்தன் பிறந்த ஊரை ஆயுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் புதுமை பித்தனோட கதைகள் வாசிச்சோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். சோ இப்படி நாங்க எல்லாம் சொல்ற இந்த இடம், இந்த ஊர் அப்படிங்கறத விட இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த இடம் 1908ல வஉசிய சிறைக்கு அனுப்புன பின்னாடி அவரு அந்த இடத்துல ஒரு சிறைக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலம் நடத்துறாங்க அடுத்த நாள். சோ அந்த ஊர்வலம் நடந்த இடம், வரலாற்று சிறப்பு மிக்க இந்த இடத்துல நாம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துல நின்று பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ சாகித்ய அகாடமி விருது அறிவிச்சிருக்காங்க. சொல்றேன் பாத்தீங்களா, இங்க இருக்கிறவங்களே வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இங்க இருக்கிறவங்களை பத்தி எழுதுனா கூட சாகித்ய அகாடமி விருது கொடுத்துறாங்க. ஐயா, வஉசியும் திருநெல்வேலி எழுச்சியும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எழுதின ஒரு புத்தகத்துக்கு தான் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற எழுத்தாளருக்கு இந்த வருட சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. இதை விட ஒரு ஊருக்கு என்ன பெருமை வந்துவிட முடியுமா? அப்படியான ஊரில் தான் மிகவும் பெருமிதத்தோடு கர்வத்தோடு உட்கார்ந்துருக்க வேண்டிய ஒரு இடம் நிகழ்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னைக்குமே நீங்க எங்க போனாலும் மார்த்தட்டிக்கலாம். இவ்வளவு பெருமைகள் நிறைந்த ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அப்படியான ஒரு ஊர்ல கல்வி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? இங்க வந்து பாளையங்கோட்டைய சொல்றோம் இல்லையா, ஆக்ஸ்போர்ட், தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் சொல்லிட்டு. சோ அப்ப அந்த கல்வி எங்க யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுல வந்து பெண்கள் முதன்மையா இருக்காங்க. கல்வியை இங்க கொண்டு வரதுல, அதுவும் பெண்களுக்கு கல்வியை கொண்டு வரதுல. நமக்கு நம்ம ஊரோட வரலாறு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். சரி, என்னமாவும் இருக்குது. கிளாரிந்தா அப்படிங்கிற ஒருத்தர்களை யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கிளாரிந்தா கேள்விப்படாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கேள்விப்படாத ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும். அப்ப கிளாரிந்தா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, தஞ்சையில
நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, உங்க காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பழக்கம் இருந்தது. ராஜாராம் மோகன் ராய் வந்து அழைத்தார் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. அப்ப அந்த உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் வந்து 1700 800 பின்பற்றிட்டு வந்தாங்க. உடன்கட்டை ஏறுதல்னா என்னன்னா, கணவன் இறந்து விட்டால் மனைவி கணவனை எரிக்கும் சிதையிலேயே விழுந்து இறந்து விட வேண்டும். எப்படின்னு பாருங்க, அவங்க விருப்பப்பட்டாலும் படலினாலும் அதுல இந்த சிதையிலேயே விழுந்துடணும். இப்ப தஞ்சையில ஒரு கோகிலா அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு சிதை எரிஞ்சிட்டு இருக்குது, அதுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படியே மாலை மரியாதையோட நல்ல பட்டு புடவை கட்டி அப்படியே கழுத்துல மாலை போட்டு தலை நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு சிதை எரிஞ்சிட்டு இருக்குது. யார்? அவருடைய கணவனுடைய உடல் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த வெட்டுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு போடுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அந்த பெண் நின்றுட்டு இருக்கிறாங்க பத போட. அந்த பெண் அந்த பக்கத்துல வர வர தூக்கி அந்த பெண்ணை எதுல போட்டுறாங்க? அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற சிதையில போட்டுறாங்க, அந்த நெருப்புக்குள்ள போட்டுறாங்க. எங்கிருந்தோ தூரத்துல பிருத்திவிராஜன் மாதிரி ஒரு புயல் மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே அலாக்க தூக்கி குதிரையில வச்சு கூட்டிட்டு போயிறாரு. எப்படி இருக்கும்? யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா சடங்கு சம்பிரதாயம் இதையெல்லாம் வந்து மீறக்கும் தைரியம் யாருக்கும் கிடையாது. இதெல்லாம் ஆதி காலத்துல சொல்லி வச்ச ஒரு சடங்கு, இதெல்லாம் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போறதுக்கு காரணமும் ஒரு பெண் தான். அவங்கள வளர்த்துட்டு இருந்தவங்க சாரதான ஒரு பெண்மணி, ஒரு வளர்ப்பு அம்மான்னு வச்சுக்கலாமே. சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி நடக்க போகுது, எங்களுடைய பெண்ணை இப்படி தீயில போட போறாங்க, எப்படியாவது வந்து காப்பாத்துக்கையா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, வந்து தூக்கிட்டு போயிடுறாரு. தூக்கிட்டு போன உடனே பயங்கர பிரச்சனையாயிடுச்சு ஊருக்குள்ள. அது எப்படி நாங்க செய்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நீங்க எதிர்க்கலாம், இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட போய் முறையிடுறாரு. மன்னருடைய அரசவையில இருந்த திவானோட மனைவி தான், திவான் இறந்ததுனால திவானோட மனைவி தான் உள்ள தூக்கி போடுறாங்க. அப்ப மன்னர் கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அந்த ஆங்கிலேய அதிகாரி லிட்டில்டன் அப்படிங்கிறவரு அதை ஏத்துக்கல. அப்படியெல்லாம் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கி போட ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு, என்ன பண்ணுவீங்களோ நீங்க பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மன்னர்னால எதுவும் பண்ண முடியல.